வணக்கம். உமா வெங்கடாச்சலம், வாழ்வியல் மருத்துவர் மற்றும் யோகா ஆசிரியை, சென்னையிலேருந்து உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பிராணாயாமம். பிராணாயாமம் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் தான் கொடுக்குறேன். பிகாஸ் அது கொஞ்சம் டீப் சப்ஜெக்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் யோகாவோட மிகப்பெரிய அம்சமாக சொல்கிறது பிராணாயாமம். பிராணா அப்படின்னாக்க உயிர். அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒருத்தவங்க வந்து உயிரோடு இருக்காங்கன்னா பிராணம் இருக்குது, ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அப்படி தொட்டு பார்த்து இல்லை இன்னும் பிராணம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க கூட தொட்டு பார்த்துட்டு பிராணம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பிராணம் இருக்குது, பிராணம் போயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிர் இருக்குது, உயிர் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் அப்படி சொல்கிறோம். ஸோ பிராணன் என்றால் உயிர், லைஃப் எனர்ஜி. அந்த உயிர் யார் கொடுக்க முடியும்? கடவுள் மட்டும்தான் கொடுக்க முடியும், வேறு யாரும் கொடுக்க முடியாது. நம்மளை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம அப்பா அம்மா கொடுக்க முடியாது, நம்ம கடையில் போய் வாங்க முடியாது, யாராலையும் எதாலையும் கொடுக்க முடியாது. ஸோ அந்த உயிர் அப்படிங்கிறது தான் பிராணன். ஆயாமா அப்படின்னாக்கா இலாங்கேட்டிங், ஸ்ட்ரெச்சிங், லென்த்தனிங் அப்படின்னு அர்த்தம். அதை இழுத்தல், நீட்டுதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ உயிரை நீட்டுதல், உயிரை இலாங்கேட் பண்ணுறது, பிராணனை இலாங்கேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பிராணாயாமா இருக்குது. ஸோ அதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதை பண்ணுறதுக்கு பேசிக்கான சில மெத்தட்ஸ் இருக்குது. இது எதனால் முக்கியத்துவம் வாங்குறது அப்படின்னாக்க, நம் உயிர் இந்த உடலில் இருக்குது. இது கோவில் அப்படின்னு எடுத்துனா, இந்த உடலை கோவில்னு எடுத்துட்டானாக்க உள்ளே இருக்கிற கடவுள் தான் அது ஆன்மா, இல்லைனாக்கா பிராணன் அப்படிங்கிறத எடுக்கிறோம். இந்த பிராணாயாமா பண்ணுவது மூலிமா உயிரை நாம் நீட்டிக்கிறோம். எதுக்கு உயிரை நீட்டிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு பின்னால் இன்னொரு நாளைக்கு அதை பற்றி டீட்டெயில் பேசுவோம். இன்றைக்கி பிகினிங் ஆஃப் பிராணாயாமா தான். ஸோ நம்ம பிராணாயாமா பண்ணுவது மூலிமா, நம்ம உயிரை நீட்டுவது மூலமாக நம்ம சிந்தனை வந்து நல்லபடியாக இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன, இது உடல், ஓகே, இது பாடி, இது மைண்ட், இப்படி இருக்குது. இது ரெண்டையும் இணைக்கிற ஒரு பாலமாக பிராணன் இருக்குது. இந்த பிராணனை நீட்டுவது மூலமாக உடலும் மனமும் நல்லபடியாக வேலை செய்யும். நம்ம நிறைய நேரத்தில் என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியாமல் இருக்கோம். அடடா இப்படி எடுத்துக்கக்கூடாதுன்னு வருத்தப்படுற நேரமாக இருக்கும். அடடா இன்னுமே என்ன ஆகும், ஃப்யூச்சரில் என்ன ஆகும் அப்படின்னு கவலை கொள்ள விதமாக இருக்கும். இதெல்லாம் மைண்டு ப்ரெசண்டில் இருக்கிறத விட இட் ஃபியர்ஸ் ஆஃப் த ஃப்யூச்சர் or it feels pained about the past. Pain of past, fear of future. PPFF அப்படின்னு எங்கள் யோகா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்வேன் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஸோ அது மைண்ட் அப்படி இருக்குது. இந்த மாதிரி இது வேலை செஞ்சுட்டே இருக்கிறதுனால இதால் பாதிப்பு இருக்குது. இந்த மாதிரி வாழற வாழ்க்கை எனக்கு சௌரியமாக இல்லை, நீ வாழும் முறை சரியில்லை, அதனால் உள்ளே இருக்கிற ஆத்மா கஷ்டப்படுது அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்காக உடல் பாதிப்படைகிறது. நல்லா புரிஞ்சுக்காங்க. மைண்டு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம உடம்பு இருக்குது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஸோ இந்த மைண்டும் இந்த பாடியும் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்பட்டதாக தான் இருக்குது. அது இணைக்கும் ஒரு பாலமாக இருக்கிறது தான் இந்த பிராணன். இந்த பிராணாயாமா பண்ணுறது, இந்த பிராணாயாமா பண்ணும் இந்த பிரெத்து தான் அது இணைக்கிறது. ஒரு படிக்கட்டு இறங்கும் போது மூச்சு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு படிக்கட்டு ஏறும்போது ஒரு மூச்சாக இருக்குது. நம்ம கோவப்படும் போது ஒரு மூச்சு இருக்குது, நம்ம சந்தோஷப்படும் போது வேறு மூச்சு இருக்குது. நம்மளுக்கு பிடிச்சவங்களெல்லாம் சந்திக்கும் போது மூச்சு ஒரு மாதிரி இருக்குது, நம்மளுக்கு பிடிக்காதவங்களை சந்திக்கும் போது ஒரு மூச்சு இருக்குது. க்யூவில் நின்று பாருங்களேன், அந்த க்யூ மெதுவாக ஓடட்டும், ரொம்ப எரிச்சல் அடைகிறீங்க, உங்கள் மூச்சு மாறுபடும். அந்த போன வேலை உடனே ஆகிடுத்து, உங்கள் மூச்சு வேறு மாதிரி இருக்கும். நொடிக்கு நொடி நிமிட்டுக்கு நிமிட்டு அப்படின்னு சினிமாவில் டைலாக் சொன்ன மாதிரி நிமிட்டுக்கு மாறக்கூடிய ஒரு அதிசயமான ஒரு விஷயம் நம்ம கூட இருக்கிறது வந்து நம்மளோட பிரெத்து. அதை பார்க்க அதை கவனிக்க கிடைக்கிற ஆனந்தமும் அதிசயமும் ஆச்சரியமும் மிக அதிகமானது. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன், இப்படியெல்லாம் பிரெத்து மாறுதா அப்படின்னுட்டு. ஆசனங்கள் செய்கிற போது பிராணனை சேர்த்தே எங்கேயில் எப்போ பண்ணணும், எக்ஸேல் எப்படி பண்ணணுங்கிறத சேர்த்து தான் ஒரு பயிற்சி பண்ணும்போது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கையை தூக்கின இன்ஹேல், இது எக்ஸேல். இங்கே எக்ஸேல் பண்ணி இங்கே இன்ஹேல் பண்ண முடியாது. அதனால் இது இன்ஹேல், இது எக்ஸேல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயிற்சிக்கும் ஒரு ஆசனத்துக்கு ஒரு சின்னதாக பண்ணி காமிச்சேன். அதனால் வந்து ஒரு ஆசனத்துக்குமே எங்கே இன்ஹேல் எங்கே எக்ஸேல் அப்படிங்கிறது நம்ம வகுப்புகளில் இருக்குது. அதை கூட்டி செய்கிற போது மனம் நிதானப்படுகிறது. மனம் நிதானப்பட்டு இந்த ஷட் ஊர்மீஸ் அப்படிங்கிற நமக்கு நம்மளே வச்சுக்கிற வேணான்னு ஒரு 6 விஷயம் சொல்கிறாங்க. காம, குரோத, மோக, லோபம், மதம், மாத்சரியம் அப்படிங்கிறது. இதை பற்றின வகுப்புகள்லாம் பின்னாடி பார்க்கலாம். இதிலெல்லாம் நம்ம மாட்டிக்காமல் ஒரு ஆனந்தமான நிலையில் இருக்கோம். நம்மளை பற்றி ஷோராக சில விஷயங்கள் தெரியுது, நம்ம குணம் என்னன்னு தெரியுது, ஒரு விஷயத்துக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், ரெஸ்பாண்ட் பண்ணுறோங்கிறது தெரியுது. அதனால் உடலும் பேணி காக்கப்படுகிறது, ஆரோக்கியமான வாழ்க்கை வாழறோம், உடலாலையும் மனதாலையும். யோகம் அப்படிங்கிறது, யோகாசன பயிற்சிகள் பண்ணுறோம் அப்படின்னாக்கா யூ ஆர் டீலிங் வித் த பாடி டு ஹீல் வித் த மைண்டு ஹீல் ஆகிறதுக்கு பாடியை டீல் பண்ணுறோம் அப்படிங்கிறது அது விஷயம். தொடர்ந்து பயணிக்கலாம். இந்த பிராணாயாமா பற்றி சில பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. அதோட மிக சிறிய விஷயம், சின்ன இன்ட்ரடக்ஷனாக தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா நேரில் கற்றுக்கிற மாதிரி பிராணாயாமா ஃபோனில் இந்த வீடியோஸில் எவ்வளோ தூரத்துக்கு செல்லுபடி ஆகும்னு தெரியல. ட்ரை பண்ணி பார்க்குறேன். உங்களோட ஆதரவோடு தொடர்ந்து நடத்துவேன்.
பிராணனை ஆயாமா செய்கிறோம், உயிரை நீட்டுகிறோம். உயிர் யார் கொடுக்கப்பட்டது? யாரால் கொடுக்கப்பட்டது? கடவுளால் மட்டுமே கொடுக்கப்பட்டது. அப்போ எனக்கும் கடவுளுக்குமான தொடர்பை நான் அதிகப்படுத்துகிறேங்கிறது இதில் உள்ளுக்குள்ளே இருக்க பதிந்திருக்க ஒரு விஷயம். ஆனால் இதை நீங்களும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொன்ன விஷயத்தை கொஞ்சம் ஆழ்ந்து யோசித்து பாருங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கொஷின்ஸ் கேளுங்க, கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். மீண்டும் ஒரு முறை வேறு ஒரு வீடியோவோட சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது வாழ்வியல் மருத்துவம் மற்றும் யோகா ஸ்ரீ உமா வெங்கடாச்சலம் ஃப்ரம் சென்னை 9841025531. Stay happy, stay healthy. Bye bye.